ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது. ரகசிய உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான ராசி பலன், சுப விசேஷங்கள் மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் பற்றிய விவரத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாகவும், காரியங்களிலே தடைகள் நீங்கி வெற்றியை தரக்கூடிய வாரமாகவும், திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாகவும், குழந்தை பாக்கியம், புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் தம்பதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாகவும் இருக்க, திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். நாளை 24 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விரத நாள், வளர்பிறை அஷ்டமி நாள், பைரவரை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அப்புறம் 27ஆம் தேதியும் காலை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சர்வ ஏகாதசி விரத நாள், பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அன்று புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பமாகுது. அப்புறம் குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திர நாள். அப்புறம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை பிரதோஷ விரத நாள். இப்படி அற்புதமான நாட்களை கொண்ட ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல ஒரு வாரமாக அமையும். மனசில் இருந்த சில குழப்பங்கள், பயம் அதெல்லாம் தீரும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான வாரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்ட்னரோட இருந்த சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாரமாக இருக்கும். ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 6 கிரகங்கள் சேர்ந்திருக்கு கும்பராசியில். அதை வியாழ பகவான், குரு பகவான் பார்க்கிறது. சில நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த இடமாற்றம், இல்லை இலாக்கா மாற்றம், டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன், HR சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். 6 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய இதாக தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாயால் சில யோகங்கள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் ஒரு விசா எக்ஸ்டென்ஷனுக்காகவோ இல்லை PR சம்மந்தமான விஷயங்களில் இருந்த சில தடைகள், தாமதங்கள்லாம் நீங்கும். கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா IT, BPO, கால் சென்டர், டெலிகாம் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் மற்றும் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை தருகின்ற வாரமாக இருக்கும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நண்பர்களால் சில தேவையில்லாத விரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு.
ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்திலே இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. 6 கிரக சேர்க்கை சில நன்மைகளை தரும். சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், குறிப்பாக ரேடியோகிராஃபராக இருக்கிறவங்க, நர்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மனம் தளர வேண்டாம். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை வரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிராஃபிக் ரூல்ஸை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் வாரமாக இருக்கும். குறிப்பாக 6 கிரக சேர்க்கைகளால் சில சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் வரும். விரைய செலவுகளில் கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். தொழிலில் மந்த நிலைமை இருக்கும், இல்லைன்னா திடீர் போட்டி ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் வேண்டாம். எதிர்பார்த்த உதவி வந்து சேர்வதற்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சினிமா, சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள், சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் சில பிரச்சனைகள் நீடிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். சில பேருக்கு பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சக அரசியல்வாதிகளால் சில தொல்லைகள் வந்து சேரும். சமூக சேவையாளர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கோபம், டென்ஷன் வந்து போகக்கூடிய வாரமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்காதீங்க. அதனால் டென்ஷன் உங்களுக்கு தான் வந்து சேரும். யாருக்குமே அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க. 6 கிரக சேர்க்கை ஒரு மிக்ஸ்டான ஒரு பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். செவ்வாய், சனியால் உறவுகளுடன் பகை, இல்லை பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணிகளும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு, அதே மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் செய்பவர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படிங்கிற
நாமத்தை சொல்லி வழிபடுங்க, கஷ்டங்கள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. 6 கிரக சேர்க்கை ஒரு மிக்ஸ்டான பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சனி பகவானால் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் வரும். மருத்துவ செலவு சில பேருக்கு வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அயன், ஸ்டீல், அலுமினியம், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். சொந்த பந்தங்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு தெளிவு சிலருக்கு கிடைக்கும். கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். தம்பதிகள் உங்களுடைய பழைய பிரச்சனையெல்லாம் தேவையில்லாமல் பேசி புது சிக்கல்களை உருவாக்க வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உங்களுக்கு 24ஆம் தேதி, 25, 26 தேதிகளில் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. சிலருக்கு தேவையில்லாத வம்புகள் வந்து சேரும். ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிஸ்லேயோ வேலை செய்கிறவங்க இந்த பாலிடிக்ஸுக்குள்ளே, ஆஃபீஸ் பாலிடிக்ஸுக்குள்ளே மாட்டிக்க வேண்டாம். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, பேட்ரி சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவர்கள், டைல்ஸ், மார்பிள்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வீட்டில் சில குழப்பங்கள் வரும், விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை அல்லது லைஃப் பார்ட்னருடன் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோட படிங்க. அரசு, அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இடுபறியாகி நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய வாரம். வார கடைசியில் 27, 28, மார்ச் 1ஆம் தேதி நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குது. தேவையில்லாத பிரயாணங்கள், பயணங்களை தவிருங்க. அந்த நாட்களில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த நாட்களில் பிஸ்னஸில் புதுசாக ஏதாவது முயற்சிகள் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற பிளானிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க அந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறவங்க, அது மாதிரி யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், ஆசிரியர் தொழில் இருப்பவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஆசிரியராக, லெக்சராக, ப்ரொஃபஸராக, டீனாக, ஹெச்ஓடியாக, ட்ரெயினராக, ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம், சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய வாரமாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாணவர்கள் அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறையும். எதிர்பார்த்த இடமாற்றம் நல்லபடியாக நடக்கும். சொந்தமாக ஒரு இடம், பூமி, காணி வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரியுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கர்ப்பிணிகள் சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே,
விரய செலவுகள் கூடக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக அந்த 6 கிரக சேர்க்கையால் சில தன விரயங்கள், எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, பஞ்சாயத்து பேச போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய வாரமாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் இன்ஜினியராக, கார் பைக் மெக்கானிக்காக இருக்கிறவங்க, அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய வாரம். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பம் ராசி என்பர்களே, நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும். அரசாங்கம், அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றம் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ், அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்கள் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஓரளவு அனுகூலம் இருக்கும். வேலையை பொறுத்தவரை இல்லை டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர், இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பணவரவு உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, துணி கடை, ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கிளீனிங் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணுபவர்கள், அயன் கடை வைத்திருப்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஆன்மீக யாத்திரை போகலாம், புனித பயணம் போகலான்னு மனசு சொல்லும். வேறு மொழி பேசும் மக்களால் சில நன்மைகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் வாரமாக இருக்கும். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்குங்க. அதே மாதிரி ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறது நல்லது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வேலையை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக, டெலிமார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, டெலி சேல்ஸில் இருப்பவர்கள், அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பெட்ரோலியம் சம்மந்தமான கேஸ், எல்பிஜி, சிஎன்ஜி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சிமெண்ட், மணல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிடுங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் குறையும். பியூட்டி பார்லர், ஜிம், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகள் கொஞ்சம் குறையும். ஆனால் மருத்துவ செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் காதல் சிலருக்கு கசக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பள்ளி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.